திரு ஹஃபீசுல்லா, கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு வெவ்வேறு இருந்தாலும் இந்த திமுக அரசுக்கு கூட்டணி தான் பலம், இந்த கூட்டணியை அமைத்து தான் வெற்றி காண வேண்டும் என்ற நிலை திமுகவிற்கு இருக்காப்ப? அப்படி இல்லை, வெற்றி பெற வேண்டும், அதில் ஒரு கூட்டணியாக நம்ம செயல்படுறோம். எல்லாரும் அதை தானே சொல்கிறாங்க. திமுக மட்டும்தானா? அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி அமையும் அப்படின்றாரு. அடுத்தடுத்து இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டணியை நம்பி தான் களத்தில் நிற்கிறாங்க. நாம் தமிழர் தனித்து நிற்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இல்லை தனித்து இல்லை, அவர் கூப்பிட்டுட்டாரு, துணை முதல்வரே ஆஃபர் பண்ணிட்டாரு. அப்புறம் தனியானா கூட்டணி ஆட்சின்னு அவரே சொல்லிட்டாரு. நாம் தமிழர் சொல்லலையே. இல்லை அதான் தாவேக்கா சொன்னது தேவப்பிரியனுக்கு தெரியலன்றதெல்லாம் வியப்பா இருக்கு. இல்லை தெரியலன்னு இல்லை, இப்போ வரைக்கும் கூட்டணி இல்லை, வந்தாலும் வரலாம் நிற்கிறோம் அப்படிலாம் உறுதியாக இருக்காங்க. வரலனாலும் நிற்கிறோம், தெளிவாக இருக்காங்க. அவங்க ஆஃபர் கொடுத்துட்டாங்க. அதுதான் வரலனாலும் நிற்காதான், நின்று தானே ஆகணும். ஒரு கட்சியாக வந்தால் கூட்டணி அமையலன்றதுக்காக நிற்காமலா போவாங்க? நிற்பாங்க. அவங்க கூட்டணி ஆஃபர் கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி ஆஃபரை கொடுத்துட்டாரு. நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கோம். கூட்டணி அமையுமா அமையாதான்றது கூட்டணி இல்லாதவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது. இப்போ எங்ககிட்ட கூட்டணி இருக்குது, கூட்டணி இருக்குன்னு வாங்க. அடுத்து பேசக்கூடியவங்க வேங்கை வயலில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, சாம்சங் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு வைப்பாங்க. நாங்கள் கூட்டணியாக செயல்படுறோம். நாங்கள் எல்லாரும் ஒரே கட்சி கிடையாது. கூட்டணின்றது கருத்து பரிமாற்றம், கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி ஒரு கூட்டணியை கட்டமைத்திருக்கின்றோம். ரெண்டு விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மாநில தேர்தலுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில தேர்தல்லையும் பாஜகவுடைய முக்கியத்துவம் இடம்பெறுது. ஏன்னா நாங்கள் ஒரு கருத்தியல் எதிரியாக பாஜகவை பார்க்குறோம், கலை எதிரியாக அதிமுகவை பார்க்குறோம். இதில் ரொம்ப உறுதியாக இருக்கும். ஏன் பாஜக எனக்கூடிய சக்தி இருக்கும் வரையில் இப்போ மோடி போன்றவர்கள் ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு பாராளுமன்றத்தை 150 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு இருக்கும் வரையில் மாநில தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதுலேயும் பாஜக எதிர்ப்பு ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி யூஜிசி ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. அது யூனிட்டரியாக ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒத்திசைவு பட்டியலில் 2 அரசுகளுக்கும் பொதுவான ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்த மாநில அரசுடைய அதிகாரத்தை எப்படி பறிக்கிறாங்கன்னா, ஒரு யூஜிசின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இனி துணைவேந்தர்களை யூஜிசி ஒரு ஆள், வேந்தர் ஒரு ஆள், கவர்னர் ஆளுநர் ஒரு ஆள் சேர்ந்து நியமிப்பாங்கன்னா அப்போ மாநில அரசுடைய உரிமை அங்கே பறிக்கப்படுது. அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மாநில அரசு தேவை. ரெண்டாவது, டங்ஸ்டன் விவகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஒன்றிய அரசு ஏற்கனவே மாநில அரசு கிட்ட இருந்த சட்டத்தை பிடுங்கி ஏலத்தை விடுறாங்க. அந்த ஏலத்தை நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநில அரசு தேவைப்படுது. அவ இங்கே காம்ப்ரமைஸ்டு கவர்மெண்ட்டாக ஒரு சமரசம் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் பிரச்சனை வரும். அடுத்தது, மும்மொழி கொள்கையை எந்த அளவுக்கு தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்றான். நீ 3வது மொழி இந்தியை ஏற்றுக்கிட்டா உனக்கு 1500 கோடி வருஷத்துக்கு தர வேண்டிய நிதியை தருவேன், இல்லைனா நிறுத்தி வைப்பேன் அப்படின்றான். இப்போ இதை எதிர்க்கக்கூடிய ஒரு மாநில அரசு தேவை. அப்படி இல்லைன்னா நிதி வந்தால் போதும்னு மும்மொழி கொள்கையாக கொண்டு வாங்க சார் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு அரசு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த புள்ளியில் அதிமுக எங்க விலகுச்சு? அதே யூஜிசி எதிராக அதிமுக குரல் கொடுக்குது, மும்மொழிக்கு எதிராக எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஆனா பாஜகவை கொள்கை எதிரியா நீங்க முன்னிறுத்தும் போது அதிமுகவும் முன்னிறுத்துறாங்களே. அதிமுக என்ன நடந்துச்சு? சிஏஏ சட்டத்துக்கு ஏன் ஆதரவு கொடுத்துச்சு? அதை எதிர்த்திருக்க வேண்டியதானே? நாங்கள் கேட்டோம்ல, அப்போ ஏன் எதிர்க்கல? டங்ஸ்டன் இது மாநில உரிமை பட்டியலேருந்து ஒன்றியத்துக்கு போகும்போது ஏன் ஆதரவு கொடுத்தீங்க அந்த சட்ட மசோதாவுக்கு? அப்போ இதெல்லாம் கேள்விகள் இருக்குல்ல. உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார். கூட்டணி தர்மத்துக்காக பல சங்கடத்தோடு சில விஷயங்களை அவர்கள் அதுக்காக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சிறுபான்மை சமூகத்துடைய ஒரு மாநாட்டில் அவர் பேசினார். அப்படி சங்கடம் இருந்தால் நான் சமரசம் செய்து கொள்வேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான். இது ரொம்ப மேம்போக்கான விஷயம் கிடையாது. மாநில உரிமை அப்படின்றது இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, மாநில உரிமைன்னு பேசி கடந்து போகிறீங்க, ஆளுநரை எதிர்த்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு. இது ரெண்டுமே முக்கியமான பிரச்சனை. உரிமைகள் பறிக்கப்பட்டால் என்ன நடக்கும்ன்றது டங்ஸ்டன் விவகாரம் ஒரு உதாரணம். உரிமைகள் பறிக்கப்பட்டால் இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸை கொண்டு வட இந்தியாவிலேருந்து ஒரு ஆளுநரை கொண்டு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஆளை நுழைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். ஹிந்தி தமிழ் படிக்காதவர்கள் கூட
தமிழ்நாடு அரசுடைய பணியில சேரலான்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. இங்க திமுக இருக்கிறதுனால தமிழ் வழியில படிக்கக்கூடியவர்களுக்கு 20% நிச்சய இடஒதுக்கீடு அரசு பணிகள்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்றது. இங்க மாநில உரிமைகள் காப்பாற்றுவதற்காக ஒரு அரசு வேண்டும் என்றால் அது பாஜகவை எந்த அளவுக்கு வலுவாக எதிர்க்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜி.கே. நாகராஜ், பாஜக கொண்டு வரக்கூடிய கொள்கை எதிர்ப்பு தான் திமுகவுடைய பலம், தேர்தல் பலமாக இருக்கு. அதன் மூலமாக சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் ஜெயிப்போம், அதனுடைய நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் 7வது முறையா ஆட்சி அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுகவுடைய வெற்றிக்கு மறைமுக காரணமா பாஜகவுடைய கொள்கைகள் இருக்கா? நல்லாட்சி, அனைவருக்கும் வணக்கம். நல்லாட்சி தரக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்திலே எதிர்த்து கொண்டிருந்தால் மட்டும் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று கற்பனையான ஒரு கனவோடு தொடர்ச்சியாக திமுக பொய் வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக தமிழகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில இன்னைக்கும் ஈரோடு தொகுதியில மீண்டும் பணம், பாட்டில், பிரியாணி கொடுத்துத்தான் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில திமுக இருக்கிறது. நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லி தன்னம்பிக்கையோடு சென்று ஓட்டு கேட்கிற நிலையில திமுக இல்லை. இன்னைக்கும் அங்கே பிரியாணி பாட்டிலோடு தான் சுத்தி கொண்டிருக்கிறது திமுக. இன்னும் சொல்ல போனால் கனிம வள கொள்ளை கும்பலை மட்டும் நம்பி, அதனால் வருகின்ற பணத்தை மட்டும் நம்பி 2026 தேர்தலை நாம் வென்றிவிடலாம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர். எங்களுடைய கூட்டணி ஸ்திரத்தன்மையோடு இருக்கு, பலமான கூட்டணியை பிரதான எதிர்க்கட்சியால் அதிமுகவால் அமைக்க முடியவில்லை. அதற்கு திமுக கொடுக்கக்கூடிய நல்லாட்சி தான், அந்த நல்லாட்சிக்கு கூட்டணி கட்சிகள் உறுதுணையா இருக்காங்கன்றதுதான் முதலமைச்சருடைய கருத்தா இருக்கு. சமூக நீதி தேசம் வெளிப்பட்டு இன்று வேங்கிய வயதிலே அவரோடு இருந்த கூட்டணி கட்சிகளே கூட இன்றைக்கு இந்திய பேரரசின் மீது நம்பிக்கை வைத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் காத்த சமூக நீதி. இன்றைக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸை சேர்ந்த செல்லை பெருமதி அவர்கள் சொல்றார், விஜய் அவர்கள் இந்தி கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவன் கூட்டணியிலே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு வரணும் என்றால் திமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வரணும்ன்றதானே பொருள். அப்படி சொன்னா அவர் இப்படி சொல்லிருக்கலாமே, தமிழ்நாட்டிலே திமுகவோடு இணைந்து வர வேண்டும் என்று அவர் அழைக்கவில்லை. இந்தி கூட்டணி ஏன் சொல்றாரு? இந்தி கூட்டணி எங்க? இந்தியா கூட்டணி ஒரு தேசிய அளவிலான கூட்டணி. எங்க இருக்கு இந்தி கூட்டணி? இப்போ இந்தி கூட்டணி இங்க டெல்லியில இருக்கா, இல்ல மகாராஷ்டிராவில் இருந்ததா? இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்ப சொல்லணும் திமுகவின் தலைமையிலான கூட்டணியில வரணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அவர் பேசுறப்ப அந்த பிரிவினைவாதம் தெரிகிறது. ஏன்னா அவரே சொன்னார், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவர்களுக்கும் இருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில இதெல்லாம் திமுகவுடைய இந்த செயல்பாடு. அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெறுப்பு. விஜய் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னாலும் கூட உடனடியாக யாரும் வரிசையில நிக்கலையே. அவர் கூட்டணி அழைப்பை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. பிரதான திமுக கட்சிகள் நிராகரிச்சிருக்காங்க. ஆஃபர் அரசில் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு விசிகே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்காங்க, திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் விமர்சனம் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் அதை வரவேற்றிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் பொறுத்திருப்போம் என்று பொறுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். காலம் முடிகின்ற பொழுது, மக்கள் எதிர்ப்பு இன்னும் அதிகமாகின்ற பொழுது இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவர்களும் தங்களுக்கு என்று ஆட்சி அதிகாரத்திற்கு வழியை தேட ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒற்றுமொத்தத்தில் இவர்கள் பேசி வந்த திராவிட மாடல் அரசியல் தோற்று போயிருக்கிறது. இன்னைக்கு பெரியாருடைய உண்மையான எதன் அடிப்படையில் சொல்றீங்க திராவிட மாடல் அரசு தோற்று போயிருக்கு, நவீன தமிழ்நாட்டை உருவாக்குகிறோம் என்று தமிழ்நாடு முதல் சொல்றாரு, திராவிட மாடல் தோற்று போச்சு நாகராஜ் சொல்றீங்க. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? தொடர்ச்சியா 3 தேர்தல் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக 3 தேர்தல் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தோற்றவர்கள் தோற்றுவிட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தோற்றவர்கள் தோல்வி ஏற்றுக்கொள்றதான முறை. அதான் சொல்றேங்க, ஜனநாயகத்தை நம்பாமல் பிரணாயகத்தை நம்பி மட்டுமே திமுக ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. 2021 ஆட்சிக்கு வந்த திமுக நல்லாட்சியை கொடுத்திருந்தால் ஈரோடு தேர்தலில், அதுவும் எதிர்கட்சிகளே இல்லாத ஈரோடு தேர்தலில் பணம் கொடுக்காமல் பாட்டில் கொடுக்காமல்
பிரச்சாரம் செய்யாமல் வெற்றி பெற 10 ஆண்டு காலம் நல்லாட்சியா கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி ஆட்சியா அமர்ந்திருக்க மாட்டீங்கல்ல, இப்ப மெஜாரிட்டி ஆட்சியில அமைச்சிருப்பீங்க அப்படின்னு திமுக விமர்சனம் பண்றது சரியா? அப்படின்னா நாங்க மைனாரிட்டி ஆட்சியாக எங்களுடைய ஆட்சி இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்றால் எதிரும் புதிரும்பார்ந்த எதிர்கட்சிகள் ஆம் ஆத்மி உட்பட காங்கிரஸ் உட்பட இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் பெரும்பான்மை பெற்றிருந்த பாஜக இன்னைக்கு மைனாரிட்டி அரசா மாறி இருக்கா இல்லையா? தேர்தல்ல மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன? தேர்தலில் மக்கள் கொடுத்தாலும் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றதோ அதை விட மிகச்சிறப்பாகத்தான் எதிர்கட்சிகள் கூட்டணி ஒட்டுமொத்த கூட்டணியும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனா அங்க போறதை விட முதல்ல நான் கேட்க வேண்டியது, நீங்க தமிழ்நாட்டினுடைய விஷயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இன்னைக்கு திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி கிளம்பி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, 2% 3% இருந்த நாங்கள் எங்களுடைய தலைமையில கூட்டணி அமைத்து 18% வாக்குகளை கடந்த தேர்தலில் வாங்கி நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, முன்பு இருந்தது போல எங்க பாரத பிரதமர் மீதான வெறுப்பு அரசியலை திரித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதை செய்ய முடியல.